أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقيضنا لهم قرناء فزينوا لهم ما بين أيديهم وما خلفهم وحق عليهم القول في قد خلت من قبلهم من الجن والإنس إنهم كانوا خاسرين. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, சூரா ஹாமீம் அஸ்-சஜ்தாவை நாம் பார்த்து வருகின்றோம். அதில் 18 வசனங்களை முடித்துவிட்டு 19வது வசனம் முதல் 24வது வசனம் வரைக்கும் உள்ள கருத்துக்களுக்கு நேற்று வரை அதனுடைய விளக்கங்களை பார்த்து வந்தோம். அதில் அல்லாஹு தஆலா நாளை மறுமை நாளையில் குற்றவாளிகள், அல்லாஹ்வினுடைய எதிரிகள், விரோதிகள் நரகத்திற்கு முன்னால் அணிவகுத்து நிறுத்தப்படுவார்கள். பின்பு அவர்கள் அவர்களுடைய ரப்பிடத்திலே வழக்காடுவார்கள், வானவர்களிடத்தில் வழக்காடுவார்கள், பொய் சத்தியம் செய்வார்கள். இந்த நேரத்தில் அவர்களுடைய வாய்களுக்கு பூட்டு போடப்படும். அவர்களுடைய செவிகளும் அவர்களுடைய பார்வைகளும் அவர்களுடைய கைகளும் கால்களும் அவர்களுடைய தோள்களும் உண்மையை அல்லாஹ்விடத்தில் சாட்சியம் பகர ஆரம்பிக்கும். இவர்கள் செய்த பாவங்களை பற்றி பேச ஆரம்பிக்கும். அப்போது அவர்கள் தங்களுடைய தோள்களை பார்த்து, எங்களுக்கு எதிராகவே நீங்கள் ஏன் சாட்சியம் பகர்கிறீர்கள் என்று கூறுவார்கள் என்ற இந்த விஷயத்தை எல்லாம் நாம் பார்த்தோம். கடைசியாக அல்லாஹு தஆலா கூறக்கூடிய விஷயம், இவர்கள் செய்த பாவங்கள் இவர்களுடைய தோள்களுக்கும் இவர்களுடைய செவிகளுக்கும் காதுகளுக்கும் தெரியாமலா இருந்தது. அதை வைத்துக்கொண்டுதானே இவர்கள் பாவங்களை செய்தார்கள். ஆனால் இவர்கள் எண்ணிக்கொண்டார்கள், இந்த தோள்கள் நம்முடையது என்று, இந்த கைகள் நம்முடையது என்று, இந்த கால்கள் நம்முடையது என்று இவர்கள் எண்ணிக்கொண்டார்கள். ஆனால் உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளும் அல்லாஹுடையதுதான். தனித்தனியாக கை அல்லாஹுக்கு பணிந்தது, கால்கள் அல்லாஹுக்கு பணிந்தது, இவர்களுடைய கண்கள் அல்லாஹுக்கு பணிந்தது என்பதெல்லாம் நாளை மறுமை நாளையில் மிக தெளிவாக ஒவ்வொரு மனிதர்களுக்கும் புரிய வந்துவிடும். கடைசியாக அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், இப்போது இவர்கள் நரகவாதிகளாக மாறிவிட்டார்கள். இந்த நரகத்தினுடைய வேதனையின் மீது இவர்கள் பொறுத்தாலும் சரி அல்லது பொறுக்காவிட்டாலும் சரி, இவர்களுடைய கெட்ட இடம் இதுதான் என்று அல்லாஹு தஆலா பேசி முடிக்கின்றான். அதாவது யாராலும் நரகத்தினுடைய வேதனையை பொறுத்து கொள்ள முடியாது. ஒருவேளை அப்படி யாரேனும் நான் பொறுத்து கொள்வேன் என்று பொறுத்து கொண்டாலும் சரி, பொறுக்க முடியாது என்று இருந்தாலும் சரி, இவர்களுடைய மீளும் இடம் நரகம்தான் என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு இப்போது 25வது வசனத்திலிருந்து தொடர்ந்து பேசுகின்றான். وَقَيَّضْنَا لَهُمْ قُرَنَاءَ فَزَيَّنُوا لَهُمْ مَا بَيْنَ أَيْدِيهِمْ وَمَا خَلْفَهُمْ. நரகத்தில் அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் யாரெல்லாம் குற்றவாளிகளாக இருந்தார்களோ, அல்லாஹ்வினுடைய எதிரிகளாக விரோதிகளாக இருந்தார்களோ, இப்படிப்பட்ட ஒவ்வொரு நபர்களையும் நாம் ஒன்று சேர்த்து வைப்போம். இங்க யார் குற்றத்தில் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து கொண்டார்களோ, பாவத்தில் ஒருவருக்கு ஒருவர் துணை சென்றார்களோ, இப்படிப்பட்ட ஒவ்வொரு நபர்களையும் நாளை மறுமை நாளையில் நரகத்தில் நண்பர்களை போன்று நாம் ஒன்றாக்கி வைப்போம். அது ஏன்றது அல்லாஹ்வே பின்னாடி சொல்றான். இப்ப பாருங்க, வகையல்னா லஹும் குரானா, இந்த நண்பர்களை நாளை மறுமை நாளையில் நரகத்தில் வேதனையுடைய இடத்தில் நாம் ஒவ்வொரு நபர்களையும் ஒன்று சேர்ப்போம். ஃபஸய்யனூ லஹும் மா பைன ஐதீஹிம் வமா கல்ஃபஹும். இவர்கள் யார் என்றால், உலகத்தில் ஒவ்வொரு நபர்களோடும் பாவங்களால் அலங்கரித்தவர்கள். இப்படி இல்லை, இப்படி பண்ணு, இப்படி இல்லை, இப்படி செய், ஏன் இதை பண்ற, இன்னும் இதை செஞ்சா இன்னும் நல்லா இருக்கும் என்று பாவத்தை மெருகேற்றி அழகாக்கி காட்டியவர்கள். وَحَقَّ عَلَيْهِمُ الْقَوْلُ فِي أُمَمٍ قَدْ خَلَتْ مِنْ قَبْلِهِمْ مِنَ الْجِنِّ وَالْإِنسِ. இப்படிப்பட்ட பாவதாரிகள் மனிதர்களிலும் இருக்கிறார்கள், ஜின்களிலும் இருக்கிறார்கள். இந்த மனிதர்களில் இருந்தும் ஜின்களில் இருந்தும் கடந்துவிட்ட காலங்களிலும் இருக்கிறார்கள், வருங்காலத்திலும் இருப்பார்கள். இப்படிப்பட்ட ஒட்டுமொத்த நபர்களையும் நாம் நரகத்தில் ஒன்று சேர்த்து வைப்போம். இன்னஹும் கானூ ஹஸிரீன். அவர்கள் ஒட்டுமொத்த நபர்களும் ஒன்றாக நஷ்டவாளிகளாக மாறிவிட்டார்கள். இவர்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் இவர்கள் சொல்லிய வார்த்தைகள், வகாலல் லதீன கஃபரு, அல்லாஹ்வை நிராகரித்தவர்கள், அல்லாஹ்வை புறக்கணித்தவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? லா தஸ்மஉ லிஹாதல் குர்ஆன், இந்த குர்ஆனை நீங்கள் செவிமடுக்காதீர்கள். லா தஸ்மஉ லிஹாதல் குர்ஆன்,
இந்த குர்ஆனை நீங்கள் செவிமடுக்காதீர்கள். வல்கௌ ஃபீஹி லஅல்லகும் தக்லிபூன், ஒருவேளை நீங்கள் குர்ஆனை செவிமடுத்தால் வல்கௌ ஃபீஹி, அந்த குர்ஆனிலே நீங்கள் தர்க்கம் செய்யுங்கள். நீங்க அதுல உட்கார்ந்து விதண்டாவாதம் பண்ணுங்க, ஏன் இப்படி ஏன் அப்படி, அதுல குற்றங்கள் அதுல குறைகள். வல்கௌ ஃபீஹி லஅல்லகும் தக்லிபூன், ஏனென்றால் நீங்கள் அவர்களை மிகைத்து விடலாம். முனாஃபிகீன்களும் யூதர்களும் செய்தது இதுதான். திடீர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வருவார்கள். நாங்கள் சில கேள்விகளை உங்களிடத்தில் கேட்கிறோம், நீங்கள் சரியாக பதில் சொல்லிவிட்டால் நீங்கள் நபி என்று நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று வாக்கு கொடுப்பார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டுமொத்தத்திற்கும் பதில் சொன்னாலும் அவர்கள் ஏற்க மாட்டார்கள். அதில் இப்படி இதில் இப்படி என்று குறையை சொல்லிவிட்டு அங்கிருந்து கடந்து செல்வார்கள். இவர்களுடைய நோக்கம் அந்த விவாதத்தில் ஜெயிப்பதுதானே தவிர உண்மையை ஏற்றுக்கொள்வதல்ல, அல்லது தங்களிடத்தில் இருக்கக்கூடிய சரியான ஆதாரங்களை வைப்பதல்ல, எதிராளியை மிகைக்க வேண்டும். இப்போ அதுதான் அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான். வல்கௌ ஃபீஹி, அந்த குர்ஆனிலே நீங்கள் தர்க்கம் புரியுங்கள். லஅல்லகும் தக்லிபூன், அப்படி நீங்கள் தர்க்கம் புரிந்தால்தான் அவர்களை நீங்கள் மிகைக்க முடியும். ஃபலனுதீகன்னல்லதீன கஃபரு அஸாபன் ஷதீதா, இப்படிப்பட்ட மறுப்பாளர்களுக்கு, இப்படிப்பட்ட விதண்டாவாதம் செய்பவர்களுக்கு நாளை மறுமை நாளையில் கடுமையான அஸாபை நாம் சுவைக்கச் செய்வோம். வலநஜ்ஸியன்னஹும் அஸ்வஅல்லதீ கானூ யஅமலூன், அவர்கள் செய்து கொண்டிருந்த கெட்ட இது போன்ற காரியங்களுக்கு இதுதான் அவர்களுடைய கூலியாக பகரமாக நாம் வழங்குவோம். மேலும் ذَلِكَ جَزَاءُ أَعْدَاءِ اللَّهِ النَّارِ, இதுதான் நரகவாதிகள், அதாவது அல்லாஹ்வுடைய எதிரிகளுக்கு நம்புறத்திலிருந்து கூலியாகும். எது கூலி? நாளை மறுமை நாளையிலும் இந்த வேதனை செய்தவர்கள் அந்த வேதனை செய்தவர்கள், அதாவது உலகத்தில் பாவங்களுக்கு மேல் பாவங்களை செய்து ஒருவருக்கொருவர் உதவி புரிந்தவர்கள் எல்லாரையுமே நரகத்துல நாம ஒன்னாக்கி வைப்போம். ذَلِكَ جَزَاءُ أَعْدَاءِ اللَّهِ النَّارِ, அல்லாஹ்வினுடைய விரோதிகளுக்கு மேல ஆரம்பிச்ச அல்லாஹ் தஆலா வயௌம யுஹ்ஷரு அஅதாஉல்லாஹ் என்ற 19வது வசனத்துல நரகத்தினுடைய அந்த விளிம்பில் ஒட்டுமொத்த அல்லாஹ்வுடைய விரோதிகளையும் நாம் ஒன்று திரட்டுவோம். இப்ப இங்க கொண்டுட்டு வந்து ஜவாபா பதிலா முடிக்கிறான். ذَلِكَ جَزَاءُ أَعْدَاءِ اللَّهِ النَّارِ, இதுதான் அல்லாஹ்வினுடைய விரோதிகளுக்கு நாம் கொடுக்கக்கூடிய கூலியாகும். லஹும் ஃபீஹா தாருல் ஹுல்த், அதிலே அவர்கள் நிலையாக நிரந்தரமாக தங்கி இருப்பார்கள். ஜஸாஅன் பிமா கானூ பிஆயாத்தினா யஜ்ஹதூன், நம்முடைய வசனங்களில், அதாவது இந்த குர்ஆனில் வீணான தர்க்கங்களை செய்து கொண்டு இருந்தார்களே அவர்களுக்கான கூலி இதுதான். இப்ப அல்லாஹ் தஆலா ஏன் அந்த விரோதிகளை ஒன்று சேர்க்கிறான் தெரியுமா? ஒரு விரோதியை, இந்த உலகத்தில் செய்த ஒரு பாவதாரியை இன்னொரு பாவதாரியோடு அல்லாஹ் தஆலா ஒன்று சேர்ப்பதற்கான காரணம், அதுல ஒரு தண்டனை இருக்கு. அந்த தண்டனை அல்லாஹ் தஆலா இப்ப சொல்றான். மனிதர்களே அதை பேசுவார்கள், குற்றவாளிகளே நாளை மறுமை நாளையில் நரகத்தில் இருந்து அல்லாஹ்விடத்தில் அதை பேசுவார்கள். வகால அல்லதீன கஃபரு, நரகத்திற்கு சென்றதற்கு பின்னால் குற்றவாளிகள் அல்லாஹ்வை, இந்த உலகத்தில் குர்ஆனை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புறக்கணித்தவர்கள், நிராகரித்தவர்கள் பேசுவார்கள். ரப்பனா, எங்களுடைய ரப்பே, அரினல் லதைனி அவல்லானா மினல் ஜின்னி வல் இன்ஸ், மனிதர்களில் இருந்தும் ஜின்களில் இருந்தும் எங்களை வழிகேட்டின் பக்கம் கொண்டு வந்து சேர்த்து விட்டார்களே, அவர்களை எங்களுக்கு கொஞ்சம் காமி. இந்த நரகத்துல தான் இருக்க போறாங்க அவங்களும், நாங்களும் நரகத்துல தான் இருக்கிறோம். எங்களை வழிகெடுத்தவங்களும் இந்த நரகத்துல தான் இருப்பாங்க. ஆனா அவங்கள எங்களுக்கு முன்னாடி கொண்டுட்டு வா. நஜ்அல்ஹுமா தஹ்த அக்தாமினா லியகூனா மினல் அஸ்ஃபலீன், எங்களுடைய கால்களுக்கு கீழாக அவர்களை கொண்டு வந்து போடு. நாங்களும் அவங்கள நாள் விதி விதிக்கிறோம். நாங்களும் நரகத்திற்கு தேவையான அதாபுக்குரியவர்களாக மாறிவிட்டோம். எங்களை வழிகெடுத்தாங்களே அவங்களும் இந்த நரகத்துல தான் இருப்பாங்க. அவர்களை எங்களுடைய பாதங்களுக்கு கீழாக நீ கொண்டு வந்து அவர்களை போடு என்று ஒரு குற்றவாளி தன்னை கெடுத்த இன்னொரு குற்றவாளியை பார்த்து பேசுவான். இன்னொரு குற்றவாளிக்காக அல்லாஹ்விடத்தில் கையேந்துவான். அவனை ஏன் காலுக்கு கீழே கொண்டுடுவான். அவன் இவனுக்காக துவா செய்வான், இவன் அவனுக்காக துவா செய்வான். நரகத்தில் ஒரு குற்றவாளி இன்னொரு குற்றவாளியை அல்லாஹ்விடத்தில் பழிப்பதை அல்லாஹு தஆலா இந்த இடத்தில் கொண்டு வருகின்றான். இதை அல்லாஹு தஆலா ஒட்டுமொத்த குற்றவாளிகளையும் ஒன்று சேர்ப்பான் என்ற இந்த விஷயத்தை நாம் பார்க்கிறோம்.
29வது வசனம் வரைக்கும் உள்ள இந்த 5 வசனங்களுடைய தர்ஜுமாவை நாம் பார்த்திருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் இதனுடைய விளக்கங்களை தொடர்ச்சியாக நாம் பார்க்கலாம். குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. சுப்ஹானல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு